Hi friends, நான் தமிழோட சென். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் அப்லோட் பண்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கத்துக்கிட்டு ஏர்ன் பண்ணணும் ஆசை இருக்கோ எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ வந்து பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வர்றீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பாருங்க. காரணம் என்னன்னா இது வந்து ஒரு ஃபுல் பிளெஜ்டு கோர்ஸுங்க. இதுல பிரைஸ் செக்ஷனா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, இண்டிகேட்டர்ஸ்னா என்னன்னு எல்லாமே வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாம போயிடும், இல்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால வீடியோ பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பார்க்க ட்ரை பண்ணுங்க. இப்போ மேக்டியை பத்தி பார்க்க போறோம். ஸோ மேக்டினா என்னன்னா ஒரு பாப்புலரான மொமெண்டம் இண்டிகேட்டர். ஆர்எஸ்ஐ எப்படியோ, வால்யூம் எப்படியோ, மூவிங் அவரேஜ் எப்படியோ அந்த மாதிரி தான் மேக்டியும். இது வந்து மொமெண்டம் இண்டிகேட்டர்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இதோடைய பர்பஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ எப்பவுமே மேக்டியா இருந்தாலும் சரி, மூவிங் அவரேஜா இருந்தாலும் சரி, இன்னொரு இண்டிகேட்டருக்கோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெளிவான சிக்னலும் கிளியரான ஒரு வியூவும் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேக்டி இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த மேக்டி இண்டிகேட்டர் ஆல்ரெடி மூவிங் ஆவரேஜையும் வால்யூமையும் கம்பைன் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதுல ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் 2612 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 12 டேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரேஷியோவில் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லைன், சிக்னலிங் லைன் அண்ட் தென் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது மூவிங் ஆவரேஜ் அது இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போ மேக்டி உடைய லைன் அந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி, அதாவது சிக்னல் லைன் சொல்லுவாங்க, அந்த சிக்னல் லைன் கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அது வந்து அப் ட்ரெண்ட்னும், எப்போ சிக்னல் லைன் மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணி கீழே வருதோ அது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இது கூட நம்ம எப்படி வால்யூமை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட்ல வால்யூம் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த கிராஸ் ஓவர் வரும்போது, அதாவது இது வந்து பேஸ் லைன், பேஸ் லைனுக்கு மேல மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் அண்ட் ரெட்ல வந்து இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் கிரீனுடைய மொமெண்டம் அதிகமாக இருக்கணும், சிக்னலிங் லைன்லையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடக்கணும், அந்த நேரத்தில் வால்யூம் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து பை என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இன்னுமே நான் வந்து சார்ட்ல உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு ஸ்டாக் வந்து எடுத்திருக்கேங்க, ஏஐஏ இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. இதில் தான் இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடுக்கான என்ட்ரி கால் வந்து நம்மளுடைய குரூப்பில் கொடுத்துருக்கோம். இப்போது எம்ஐசிடியை எடுத்துப்போங்க. எம்ஐசிடியை அந்த இண்டிகேட்டர்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எம்ஐசிடியை ஜூம் அவுட் வச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரெண்டுமே தெரியுதா? இது வந்து எம்ஏசிடி இண்டிகேட்டர், இது வந்து சார்ட். இதில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த பேஸ் லைனை வந்து நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா? இதுதான் பேஸ் லைன். ஓகேங்களா? இது எம்ஏசிடியோட பேஸ் லைன். அண்ட் தென் இங்கே இருக்கிறது ப்ளூ கலர் லைன் வந்து சிக்னல் லைனு, ஆரஞ்சு கலர் வந்து எம்ஏசிடி லைனு. எப்போ இந்த எம்ஏசிடி லைனை வந்து இந்த ப்ளூ கலர் லைன் க்ராஸ் பண்ணி மேலே போகுதோ ப்ரைஸஸ் வந்து மேலே போகும். ஸோ சொன்ன மாதிரி இது வந்து பை அண்ட் செல் சிக்னலை கொடுக்காது நமக்கு, இது வந்து மொமெண்டம் சேஞ்ச் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அப் மொமெண்டம் அப்படின்னா மேலே நோக்கி கிராஸ் ஆகும், டவுன் மொமெண்டம்னா கீழே நோக்கி கிராஸ் ஆகும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இதோடைய பேஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு லைனை தாண்டி ஹிஸ்டோகிராம் கீழே வந்தாலோ இல்லை இந்த லைன் மேக்டியோட சிக்னல் லைன் கீழே வந்தாலும் கிளியர் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கீழே விழ ஆரம்பித்தது செப்டம்பர் 2 கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சிடி லைனும் சிக்னல் லைனும் இந்த ஹிஸ்டோகிராம் கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதன் விளைவாக 33% வரைக்கும் இந்த ஒரு இடத்துல ஸ்டாக் கீழே விழுந்துருந்தது. ஓகே, ஸோ தென் எப்போ வந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் மேலே போகலை. இப்போது எப்போவுமே எம்ஏசிடியை பொறுத்த வரைக்கும் பேஸ் லைனில் நமக்கு கீழே போயிடுச்சு, இந்த மாதிரி கீழே போயிடுச்சு அப்படின்னா பேஸ் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது பாசிட்டிவில் தான் வரும். பட் இப்படி வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது
கீழே கிராஸ் ஆயிடுச்சா, கீழே கிராஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டோகிராம் லைன் இந்த பேஸ் லைனுக்கு மேலேயே ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் நடக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் தான் நமக்கான சிக்னல். அந்த இடத்துல தான் நம்ம பை பண்ணணும். ஸோ இப்போ இதுனா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் லைனுக்கு மேலே டவுன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கே தவிர ஒரு டவுன் கிராஸ் ஓவர் நடந்து அப் கிராஸ் ஓவர் நடக்கலை. ஸோ அந்த மாதிரி நடந்ததுன்னா அதோடைய விளைவு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அந்த நேரத்தில் வந்து டவுன் கிராஸ் ஓவர் நடக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் எங்கே இருக்குன்னா பேஸ் லைனுக்கு மேலே இருந்துட்டு பேஸ் லைன் கீழே வரைக்கும் போயிட்டு மேலே வந்தது. இங்கே வந்து மேலேருந்து கீழே கிராஸ் ஓவர் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு இந்த இடத்துல. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் மொமெண்டம் ரீபில்ட் ஆகியிருக்கு அப்படின்றதுனா ஒரு அத்தாச்சி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற சிக்னல் லைன் எம்ஏசிடி லைனை கிராஸ் பண்ணி மேலே வந்துடுச்சு. அந்த நேரத்தில் ப்ரைஸுடைய மாறுதல் எந்த அளவில் இருக்குன்றதை பார்ப்போம். சரி, இந்த அளவு வரும்போது வந்துச்சு. இந்த பங்கு உடனே ஒரு 8% வரைக்கும் உயர்ந்தது, 8.7. அண்ட் தென் நியர் டேர்மில் ஒரு 37% வரைக்கும் உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்கு இந்த பங்கு. அதுக்கு இடையில நிறைய தடவை கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த ஒரு இண்டிகேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பை அண்ட் செல் ஏரியாவை நமக்கு எப்போவுமே காமிக்காது இந்த இண்டிகேட்டர். இதோடைய பர்பஸ் என்னென்னா மொமெண்டமை வந்து கண்டுபிடிக்கிறது. மொமெண்டம் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேஸ் லைனுக்கு மேலே கிராஸ் ஓவர் டபுள் கிராஸ் ஓவர் வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அண்ட் தென் பாசிட்டிவ். ஒரு நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் வந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ் சிக்னல் அப்படின்னும் ட்ரெண்டு மேலே போக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் சரியான ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்டாக் அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இவ்வளோ தான் இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. இதுக்கு மேலே எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எம்ஏசிடி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். பட் இதோடைய மொமெண்டம் தெரிஞ்சுக்க நம்ம யூஸ் பண்ணுறதுனால மொமெண்டம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட்ஸ் அண்ட் முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. மேக்டியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.